சோழர் கால ஆட்சி பொற்கால ஆட்சி அதை நீட்சி தான் மோடியோட ஆட்சி. ஐயோ, அது சோழர்களையே கேவலப்படுத்துறது இல்லையா? தமிழர்களுடைய பாரம்பரியம் கீழடி என்ன சொல்லுது? யாரோட பாரம்பரியத்தை சொல்லுது? பிரெஞ்சுக்காரனோட பாரம்பரியத்தையா? உண்மையான சரித்திரத்தை, தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை எழுத வேண்டும் என்று நினைக்கிற போது அவர்களை பணிவாங்க. அந்த பாவத்தை எல்லாம் தீர்க்கிறதுக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு எதுக்காக போய் பார்த்தாரு? ரூபா கொடுத்ததுக்கு நன்றி சொல்றதுக்கு போய் பார்த்தாரா? 2150 கோடியை கொடுங்க. நான் ரோட் ஷோ போகும்போது ஆபரேஷன் சிந்தூர் குறித்து பெருமையோடு பதாகைகள் இருந்துச்சு, அது மகிழ்ச்சி அளிக்குதுன்னு சொல்றாருல்ல. பதாகை எழுதுனவர் யாரு, பிடிச்சவர் யாருன்னு கேள்வி. அவர் வரும்போது நான் அன்னைக்கு அங்கே தான் இருந்தேன். மொத்தமே 2 பேர் தான் அவர் போகிற போது கையசிச்சாங்க. நேரடியா ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. நீங்க என்ன கோடையா? அது கூட சொல்ல மாட்டீங்களா? இல்ல, அது தப்பு. நீதியரசர் ஜி.ஆர். சாமிநாதன் குறித்து பல சர்ச்சைகள் பேசப்பட்டுக்கிட்டே இருக்குல்ல. டார்கெட் பண்ணி பேசுற மாதிரி இருக்கா? என்ன டார்கெட் அவரை? நீங்க கேள்விக்கு பதில் சொல்றது போல. சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பவொளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்கள். வணக்கம். கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வந்திருந்தார் பிரதமர் மோடி. ஆடி திருவாதிரை விழாவை முன்னிட்டு வந்திருந்தார். தஞ்சை பெருவுடையார் கோயிலில் பார்வையிட்டார். பல விஷயங்கள் பேசியிருக்கிறார். ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் பாரதத்தின் அடையாளம், ஒரே பாரதம் என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் அன்றைக்கே கங்கை நீரை கொண்டு இந்த கங்கை கொண்ட சோழபுரம் அந்த ஏரியில் அவர் கலந்தார். காவிரி இருந்தபோதும் அதை அவர் செய்தார். இன்றைய பாரதத்திற்கு முன்னோடியாக திகழ்ந்தவர்கள் அப்படின்னு புகழ்ந்து பேசினார் பிரதமர் மோடி. நிறைய ஆன்மீக விஷயங்களும் அங்கே பேசப்பட்டது. எப்படி பார்க்குறீங்க? அவங்களுக்கு அவர் ஒன்றும் எந்த பிரச்சனையையும், வரலாறு சார்ந்த பிரச்சனைகளை வரலாற்று தரவுகளோடு பேசுவதற்கு பதிலாக தங்களுடைய தேர்தல் நோக்கத்திற்காக எல்லா விதமான வரலாறுகளையும் திரித்து எழுதுவதையும் பேசுவதையும் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். அதனுடைய ஒரு பகுதி தான் இது என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. அவங்க இப்படி பல பேரை பேசிட்டு அப்புறம் கைவிடுவாங்க. இப்போ உதாரணமாக சத்ரபதி சிவாஜி ஒரு பெரிய அளவுக்கு பேசுவாங்க. ஆனால் நீங்கள் மும்பை ஏர்போர்ட்டை அதானிக்கு கொடுத்த பிறகு அந்த பேரை கூட நம்ம வச்சுருக்கக்கூடாது, கான்ட்ராக்டுங்கிறதுனால அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அது அதானி ஏர்போர்ட்டுன்னு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்னு மாற்றினாங்க. சத்ரபதி சிவாஜி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு. அப்போது அந்த பின்னால் வர்ற யாராவது சிவாஜியை விட இவர் பெரிய ஆளுன்னு சொல்லுவாங்களா? அந்த பேரை கூட மாற்றலாம். பிறகு நீங்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜிக்கு ஒரு பெரிய சிலை வச்சாங்க. அது 1 வருஷம் கூட தாக்கு பிடிக்க முடியாமல் அது உடஞ்சி போச்சு. ஸோ அவங்கள பொறுத்தளவில் என்னன்னா, குறிப்பாக ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவை உள்ளூர் வரலாறுகளோடு இணைப்பது போன்று திரித்து கூறுவதை வழக்கமாக வைத்திருப்பதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் இது என்று பார்க்கலாம். சத்ரபதி சிவாஜி சிலை உடைந்ததுன்றது அது ஒரு சம்பவம். இப்ப ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் சிலை வைப்போம்னு சொல்றாருல்ல, நோக்கம் தானே முக்கியமா இருக்கும். இல்லை, அதைத்தான் சொல்றேன். அவ்வளவு பெருசா சிலை வச்சுட்டு ஏர்போர்ட்ல நீங்க சர்வதேச அளவில் வருகிற பயணிகள் எல்லாரும் சத்ரபதி சிவாஜி சிலையை பார்க்க போகிறாங்களோ இல்லையோ, அவங்களுடைய மனசில் இது சத்ரபதி சிவாஜி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுன்னு இருக்கும். பார்த்தாலும் தெரியும், அவங்க டிக்கெட்டில் வரும், எல்லாத்துலேயும் வரும். ஆனால் அது இல்லையே. அதை ஏன் எடுக்க விட்டீங்க? நீங்கள் கான்ட்ராக்ட் கொடுத்தீங்க, ரைட்டு. அதை எப்படி எடுக்க விட முடியும்? நீங்கள் ஏர் இண்டியா என்கிற விமானத்தை தனியாருக்கு மாற்றின பிறகும் அது ஏர் இண்டியாங்கிற பேரில் இருக்குது. ஆனால் நீங்கள் ஏர்போர்ட்டை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா அது சத்ரபதி சிவாஜி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுங்கிறத எடுக்கிறதுக்கு சொல்கிறீங்கல்ல. அப்போது ஒரு சின்ன விஷயம் சொல்லியிருக்க முடியும்ல. எப்பா, வர்ற லாபத்தையெல்லாம் நீ எடுத்துகிட்டு போ, பேராது
சத்ரபதி சிவாஜிங்கிறது இருக்கட்டும்னு சொல்லியிருக்கலாமே. எனவே அவங்க மாற்றி மாற்றி பேசுவாங்க. இப்போ உதாரணமாக நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழர் பெருமை பேசுவது, ஒடிசாவில் எலெக்ஷன் நடக்குதுன்னா தமிழர் ஒடிசாவை ஆளலாமா அப்படின்னு பேசுறது, அங்கே அந்த பொக்கிஷ அறையை திறக்க முடியல, தமிழ்நாட்டில் அதனுடைய திறவுகோல் இருக்குன்னு பேசுறது. அப்புறம் அவர் அரசியலுக்கு வந்த காலத்துலேருந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லியிருப்பார். அயோத்தியில் தோற்று போன உடனேயே ஜெய் ஸ்ரீராமை விட்டுட்டு ஜெய் ஜெகநாத்னு பேசுறது. இது எல்லாத்தையும் நீங்கள் தொகுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதுக்குள்ளே இருக்கிறது என்னது? இல்லை, எல்லாமே ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட் தான். அது கட்சி அரசியலாக இருக்கலாம், அதுக்கு பின்னணியில் ஓட்டு அரசியலாக இருக்கலாம், அது எல்லா கட்சியும் செய்கிறது தானே. இல்லை, நீங்கள் அரசியல் நிகழ்வில் அரசியலை பேசுவதில் எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்த கடந்த காலத்தை ஆண்ட மன்னர்கள் 2 பேரை முன்வைத்து அதில் மத அரசியலுக்கு நீங்கள் வித்திடுவது என்பதுதான் சரியில்லைன்னு நான் சொல்கிறேன். இல்லை, அவங்க திரித்து சொல்கிறாங்கன்னு எதை சொல்கிறீங்க? எது? இல்லை, வரலாற்றை திரிக்கிறார்கள். அவர் யோசிக்கும் போது கங்கையில் இருந்து நீரை கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்தார் என்பதை அவர் எதோட இணைக்கிறாரு? அதை அவர் எதோட இணைக்கிறார்? அப்போதே கங்கை நீரை புனிதமாக அவர் கருதி இருக்கிறார். எல்லா ஆறுகளையும் புனிதமாக கொண்டாடுவது நம்முடைய மரபில் இருந்திருக்கு. இல்லை, இன்னைக்கு இப்பவும் கூட பிரதமர் கங்கையிலிருந்து நீர் கொண்டு வந்து கலந்தார்ல. பிரதமர் கலந்ததை விடுங்க, பிரதமர் அரசியலில் ஆன்மீகத்தை கலப்பதாக சொல்லிக்கொண்டு மதவரியை கலக்கிற ஏற்பாட்டை அவர் செய்து கொண்டு இருக்கிறார். அதை நீங்க விட்டுருங்க. ஆனா நீங்க பொதுவா என்னன்னா மதவெறியை ஆன்மீகத்தின் பெயரால் திணிப்பதை அவர் செய்து கொண்டே இருக்கிறார் என்பதிலிருந்து தான் அதனுடைய தொடர்ச்சி தான் நான் இதை பார்க்குறேன். அப்போ கங்கை கொண்ட சோழபுரம்னு வந்தது எதனால? எது? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், கங்கையிலேருந்து தண்ணீர் கொண்டு வந்ததையோ அல்லது இவங்க அந்த கொஸ்டினை நான் இது பண்ணலை, அதை கேள்விக்குள்ளாக்கவே இல்லை. ஆனால் பொலிட்டிக்கலாக அதை கனெக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறேன். இல்லை, அதில் என்ன ஐயப்பாடு இருக்கு? மூல ஆசிரியன் நினைக்காத ஒன்றை உரையாசிரியர் எழுதுவது போல. இப்போ முன்னால் ஒரு தமிழ்நாட்டில் பிரபலமான பேச்சாளர் ஒருத்தர் உண்டு, ஆன்மீக பேச்சாளர். அவர் பேசும்போது எடிட்டோரியல்னு இன்னைக்கு சொல்கிறாங்கல்ல பத்திரிகைகள், அது ஆக்சுவலாக கடந்த காலத்தில் பத்திரிகை ஆசிரியர் இன்னைக்கு இருக்கிறது மாதிரி பத்திரிகையினுடைய முதலாளி ஒருத்தர் ஆசிரியர் ஒருத்தர் என்பது மாதிரி இல்லாமல் பத்திரிகை முதலாளிகளே ஆசிரியர்களாக இருந்தாங்க. அப்போ அவங்க தான் தலையங்க எழுதுவாங்க. அந்த தலையங்கத்தை ஏடு இட்டோர் இயல் என்று அழைப்பது வழக்கம். அதுதான் பின்னால் எடிட்டோரியலாக மாறுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இதை முழுவதையும் நீங்கள் கேட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா ராஜிக்கலா நான் சொல்கிறது, இதை நான் கேட்டது அவர் ஒரு தமிழகத்தின் மிக பிரபலமானவராக இருந்தார். ஆனால் உண்மை அதுவா? பத்திரிகை தமிழில் தான் முத தோணுச்சா? தலையங்கம் எழுதுகிற வழக்கம் முத எங்கே இருந்தது? அப்போ அந்த எடிட்டோரியலை என்னன்னு அழைத்தார்கள் என்கிற கேள்வியெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. எனவே உங்களுக்கு ரொம்ப உங்களை ரொமான்டிசைஸ் பண்ணுவதன் மூலமாக அப்படியே வசீகரிப்பது, உண்மையிலிருந்து உங்களை இப்போ என்னிடம் இல்லாத குணத்தை ஒருவர் என்னிடம் இருப்பதாக சொல்கிறார் என்றால் அதனுடைய பொருள் என்ன? இது ஏமாற்றுன்னு பேர். உண்மையான எனக்கு ஒரு குணம் இருக்குது, அந்த குணம் இல்லாமல் சொன்னால் அதுக்கு பேர் ஏமாற்று. அதுக்கு இவங்களுக்கு அரசியல் ரீதியாக இவர்களுக்கு லாபம் இருக்கிறது என்கிற காரணத்துக்காக ஒவ்வொரு இடத்துலையும் அதை சொல்கிறதா வழக்கமாக வச்சுருக்காங்க. இல்லை, இப்போ திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் கலந்துக்கிட்டாங்க, விசிக தலைவர் திருமாவளவன் கலந்துக்கிட்டாரு. விமர்சனங்களை தாண்டி பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு, நம்ம விழாக்கு வந்திருக்கிறாரு, திரும்ப தான் சொன்னார், அது பெருமைக்குரிய விஷயம் தானே அப்படின்னு சொன்னார். இல்லை, நான் அப்படியெல்லாம் பார்க்கல. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்குது. தமிழ்நாட்டுக்கு வர்றாரு பெருமைன்னா தமிழ்நாட்டுக்கு என்ன கொண்டு வந்தார் என்கிற கேள்வி இருக்குது. என்னுடைய குழந்தைகள் படிப்புக்கான பணத்தை கொடுக்காத ஒருவர் தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக வந்திருக்கிறார் என்று ஒரு நேரத்தில் என்னை புகழ்ந்து பேசுவதற்காக நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் இந்த வெள்ளத்தில் தத்தளித்து கொண்டிருந்த போது என்னுடைய மக்கள் எல்லா விதமான உதவிகளுக்காகவும் கரம் நீட்டி கொண்டிருந்த போது பாராமுகமாக இருந்துவிட்டு இன்னைக்கு தமிழர்கள்
பெரிய பாரம்பரியம் மிக்கவர்கள் என்று 2 மன்னர்களை பாராட்டுவதன் மூலமாக நான் அப்படியே மாற்றி அந்த பாவத்தை எல்லாம் தீக்கிறதுக்கு இது செய்வோமான்னு சொல்லிட்டு இதையும் வந்து மிக்ஸ் பண்றாருங்கிறது தான் நான் பார்க்கிறேன். தமிழ் மன்னர்களுக்கான அந்த நினைவு நாணயம் வெளியிட்டிருக்காங்க இல்லையா? அதுல எந்த வகையான பெருமையும் இல்லையா தமிழ்நாட்டுக்கு? இல்லை, இந்த நாணயம் வெளியிடுறதுக்கு முன்னால அவங்களுக்கு பெருமை இல்லையா? நாணயம் என்பது ஒரு அங்கீகரிப்பு. ஒரு 1000 வருஷம் ஆயிருக்கு. இந்த இடத்துல யார் இருந்தாலும் அதை கொண்டாடி இருப்பாங்க 1000 வருஷம் என்பதற்காக. அந்த ஒரு காரணத்துக்காகவே நீங்க அவர்கள் தமிழர்களை மதிக்கிறார்கள் என்று சொன்னீங்கன்னா, நாளைக்கே வேற ஊர்ல ஒரு எலெக்ஷன் வந்துச்சுன்னா தமிழர்களை அவமானப்படுத்துவதற்கு தமிழன் ஆளனாமான்னு கேட்கறதுக்கு அவர் ஒன்றும் தயங்கவே மாட்டார். இல்ல, திருமூலர் அன்பே சிவம்னு சொல்லியிருக்கிறாரு. ஆதீனங்களை குறித்து பேசுறாரு, ஆதீனங்களை சந்திச்சல மகிழ்ச்சிங்கிறாரு. முதல் முறையாக செங்கோலை நாடாளுமன்றத்தில் வச்சது குறித்து பேசுறாரு. அப்ப பாரதத்தையும் தமிழர்களையும் கனெக்ட் பண்றாருல்ல, அந்த கனெக்ஷனை தான் சொல்லிக்கிட்டே இருக்காரு. இல்லை, நீங்க வந்து அவங்க இப்ப யார் அதை நான் பிரிக்கணும்னு யார் சொன்னா? நீங்க தான் தமிழன் ஆளலாமான்னு ஒரு கேள்வியை எழுப்புறீங்க. நீங்க இந்திய மக்களை பாகுபாட்டோடு நடத்துறீங்க. தமிழ்நாட்டுக்கு அந்த சமக்கிரத சிக்ஷா அபியான்ல இருந்து ஒரு நயா பைசா கூட கொடுக்காம நீங்க உத்தரப்பிரதேசத்துக்கும் மத்திய பிரதேசத்துக்கும் அள்ளி கொடுக்குறீங்க. வார்த்தையில் அன்பும் உங்களுடைய வாழ்க்கையில் வெறுப்புமாக இருப்பதை நாங்கள் புரிந்து கொண்டு இருக்கிறோம். எனவே நீங்க சொல்றது, நீங்க சோத்துக்கு ஊடா நீங்க வந்து கொஞ்சம் விஷம் வச்சிங்கன்னா சோறு தானே கொடுக்குறாருன்னு நீங்க பேசுவீங்களா? ஏன் நேற்று வரை எனக்கு கொடுக்கல, இன்னைக்கு வரை கொடுக்கல? அமைச்சர் தங்கம் தென்னரசு எதுக்காக போய் பார்த்தாரு? ரூபா கொடுத்ததுக்கு நன்றி சொல்றதுக்கு போய் பார்த்தாரா? 2150 கோடியை கொடுங்க. ஏன் கொடுக்கல? ஏன் கொடுக்கல? எல்லாத்துக்கும் கொடுக்கலைன்னா கூட அது ஒட்டுமொத்தமான உங்களுடைய பாலிசி இஷ்யூன்னு பார்க்கலாம். தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் மேற்கு வங்காளத்துக்கும் கொடுக்கலைன்னா அன்பே சிவம், அப்புறம் வந்து அதில் வந்து தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்காளம் நீங்களாக அப்படின்னு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு ஏதாவது கீழே போட்டிருக்காங்களா? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் பாடினேன்னு சொன்னவருக்கு மத்தியில் நீங்கள் வந்து உங்களை தலித் இளைஞர்கள் மாட்டுத்தோலை உரிச்சிட்டாங்கன்னு அவங்க தோலை உரிக்கும் போது உங்களுக்கு கோபம் இருந்தால் என் மேலே என்னைய தண்டிங்க அப்படின்னு தான் சொன்னீங்களே தவிர, உங்கள்கிட்ட அதிகாரம் இருந்தபோது நீங்கள் செய்யாத நீங்கள் இதை பேசுறதுக்கு எந்த விதமான உரிமையும் அவருக்கு இல்லை. தார்மீக உரிமை இருப்பதாக அன்பே சிவம் என்று பேசுவதை, அன்பை பற்றி பேசுவதற்கான எந்த தார்மீக உரிமையும் அவருக்கு இருப்பதாக நான் நினைக்கல. என் மக்கள் கொத்து கொத்தாக குஜராத்தில் கொல்லப்பட்ட போது நீங்கள் வந்து பிரதமர் வேட்பாளர் அவர் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று விட்டார். ராய்ட்டர் கேள்வி கேட்குது, உங்கள் மாநிலத்தில் இவ்வளோ பேர் இறந்து போயிட்டாங்களே. ஆமாம், நீங்கள் காரில் போகும்போது டிரைவர் சீட்டில் இருந்தாலும் சரி, பின்னால் இருந்தாலும் சரி, நாய்க்குட்டிகள் அடிபட்டு செத்து போயிட்டா நீங்கள் வருத்தப்பட மாட்டீங்களா என்று சொல்பவர் அன்பே சிவம்னு சொல்றது அதையே அவமானப்படுத்துவது என்று நான் கருதுகிறேன். அன்பே சிவம், அன்பையும் சரி சிவத்தையும் சரி சேர்த்தே அவமானப்படுத்துவது என்றுதான் நான் கருதுகிறேன். இல்லை, ஹரஹர மகாதேவி இதெல்லாம் சொன்னாரு. அது அவங்க அதை ஹரஹர மகாதேவிங்கிறது நீங்கள் வந்து அவங்க ஒரு போர் முழக்கமாக அவர்கள் மாற்றுவதற்கு சொல்லுகிற விஷயம். சங் பரிவாரம் அதை சொல்லுவாங்க, அதைத்தான் அவர் சொல்லியிருக்கார். இல்லை, இது ஆன்மீக விழாவா இல்லை அரசு விழாவா அப்படின்னு விமர்சனங்கள் எழுப்புறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் எல்லா விதமான விழாக்களையும் நிகழ்ச்சிகளையும், நான் ஆன்மீகமாக இருக்கிறதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆன்மீகத்தின் மூலமாக மதவெறியை திணிப்பதை மட்டும்தான் நான் பேசுகிறேன். அவங்க ஃபஸ்ட்டு இது வந்து ஆன்மீகம்னு பேசுவாங்க, நெக்ஸ்ட்டு அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவாங்க. அது அவங்களுடைய இயல்பான குணமாக இருக்கிறது. அதைத்தான் நான் பார்த்து கொண்டு இருக்கேன். அவர் சொல்கிறார்ல, பிரதமர் சொல்கிறார், நான் ரோட் ஷோ போகும்போது ஆப்ரேஷன் சிந்தூர் குறித்து பெருமையோடு பதாகைகள் இருந்துச்சு, அது மகிழ்ச்சி அளிக்குதுன்னு சொல்கிறார்ல. பதாகை எழுதுனவர் யார், பிடிச்சவர் யாருன்னு கேளுங்க. நீங்கள் அவங்களும் மக்கள் தானே. அப்போ மக்களில் ஒரு பகுதி உங்களை ஆதரிக்கிறாங்க, பிடிக்காத பல பகுதி அதை ஏற்றுக்கொள்ள. நான் எனக்கு தெரிஞ்சு நான் திருச்சியில் அவர் வரும்போது நான் அன்றைக்கி அங்கே தான் இருந்தேன். நாங்கள் ஒரு பெரிய கும்பல் நின்றுது. மொத்தமே 2 பேர் தான் அவர் போகிற போது கையசிச்சாங்க. டிராஃபிக்கில் நின்றுட்டு இருந்தவங்க எரிச்சலில் எதுக்காக இப்போ வந்து இப்படி ரயில்வே ஸ்டேஷனை ஒட்டி அவருடைய பாதையை எதுக்காக போட்டாங்க, இவ்வளோ பேர் இருக்கும்னு பேசுனாங்க.
எனவே அவர் பேசுறாரு, நீங்க பொதுவான அப்சர்வேஷன் என்னன்னு பாருங்க. இது எந்த வகையான தாக்கத்தையும் ஏற்படுத்தாதுன்னு நினைக்கிறீங்களா? நான் அப்படி நினைக்கலாம். அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சியில் அவர் ஈடுபட்டு இருக்கிறார். அதுக்கு உரிய விளக்கத்தை, உண்மையை சொல்லி மக்களை சரியான இடத்தில் திருப்ப வேண்டிய பொறுப்பு நம்முடையது என்று நான் கருதுகிறேன். எல்லா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அரசியல் கட்சிகளும், சமூக இயக்கங்களும் அரசியல் மாறுபாடுகளுக்கு அப்பால் தமிழ்நாட்டில் தன்னுடைய குழந்தை வெளியே போயிட்டு நிம்மதியாக திரும்புமா என்கிற நிலைமையை உருவாக்கி விட்டு விடக்கூடாது. மதம் சார்ந்த ஒரு வன்முறைகள் வராமல் இருக்கணும். மக்கள் தங்களுடைய அன்றாட பிரச்சனை நீங்கள் குஜராத்தில் 2016 இருந்து 22ஆம் ஆண்டு வரை 6 வருட காலத்தில் 12 பாலங்கள் இடிஞ்சு விழுந்திருக்கு. அது பேசுபொருளாக மாறாது. பேசுபொருளாகவே அது மாறுறதே கிடையாது. இப்போ ஒரு பாலம் இடிஞ்சு விழுந்தது, அது பேசும். நீங்கள் தமிழ்நாட்டில் சின்னதாக அடக்கட்டும், அது எவ்வளோ பெருசாக மாற்றப்படுது. காரணம், மக்களை அன்றாட வாழ்வாதார வாழ்க்கை பிரச்சனைகளிலிருந்து திசை திருப்புவதற்கான வேலையை அவர்கள் தொடர்ச்சியாக செய்கிறார். எனவே அது தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றால் தாக்கத்தை ஏற்படுத்தாமல் பார்க்க வேண்டியது. இது திசை திருப்புறதுக்காக சொல்கிறாங்க. தமிழர்களுடைய பாரம்பரியம் கீழடி என்ன சொல்லுது? யாரோட பாரம்பரியத்தை சொல்லுது? பிரெஞ்சுக்காரனோட பாரம்பரியத்தையா? ஏன் அதை நீங்கள் அங்கீகரித்து வெளியிட மாட்டேன்றீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த நிபுணர்கிட்ட வாங்கக்கூடாது, இந்த இன்ஸ்டியூட்டை தான் வாங்கணும்னு உங்களுக்கு ஏதாவது இருந்தால் அதை மாதிரி வாங்கியிருந்தாங்கன்னா நீங்கள் பேசுகிறது கரெக்டு. அந்த நபரை ஷண்ட் பண்ணுறீங்களே, ஒவ்வொரு இடமா தூக்கி தூக்கி அடிக்கிறீங்களே அமர்நாத்தை. உண்மையான சரித்திரத்தை, தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை எழுத வேண்டும் என்று நினைக்கிற போது அவர்களை பழிவாங்குகிறீர்கள், வெளியிடாமல் தடுக்கிறீர்கள். ஆனால் வார்த்தையில் மட்டும் சில இடங்களில் பேசிவிட்டு போய்கொண்டே இருக்கிறீர்கள். அது எப்படி சரியா இருக்கும்? எனவே இதை வெளிப்படுத்த வேண்டியது, இதை இவங்களை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய பொறுப்பு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கு. சீனின்னு சொன்னால் இனிச்சிருமா? இனிக்காது இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? உண்மையான சீனியை கொடுக்கணும். அந்த உண்மையான சீனி தான் எது? நாங்கள் வெள்ளத்தில் மூழ்கி கொண்டு இருக்கிற போது எங்களுக்கு உங்கள் கை நீட்டப்பட்டு இருக்க வேண்டும். எங்களுடைய வரலாறுகள் மேலிருந்து வருகிற போது அதை அணைத்து கொண்டு ஆம் இதுவும் நம் வரலாறு என்று சொல்லணும். நீங்கள் உங்களுக்கு தெரியுமா, போன வருஷத்தில் தொல்லியல் துறை ஒட்டுமொத்தமாக செலவிட்ட தொகையில் 25% குஜராத்தில், அதில் 94% அதுனா இவர் ஊர் பேர் என்ன, வடநகரா, நம்ம நரேந்திர மோடியோட ஊர். அதில் அந்த 25%ல் 94% அங்கே செலவழிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டினுடைய இந்த இதுக்கெல்லாம் நீங்கள் நிதி ஒதுக்குனீங்களா? இந்த கேள்விக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லாமல் நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, நாம் ஆதிச்சநல்லூரையோ நாம் கீழடியையோ அங்கே இது கிடைச்சிருக்குன்னு சொல்லும்போது அதை மறைக்கிறதுக்கான வேலையை செஞ்சுட்டு நீங்கள் இன்னும் ஒன்றை எடுக்கிறீங்க. அந்த ஒன்றை எடுக்கிறதே எதுக்காக அப்படின்னு சொன்னால், ஆன்மீகம் என்கிற பெயரில் மதவரியை வெறுப்பதற்காக. சோழர்கால ஆட்சி பொற்கால ஆட்சி, அதை நீட்சி தான் மோடியோட ஆட்சி. சோழர்கால ஐயோ, அது சோழர்களையே கேவலப்படுத்துறது இல்லையா? சோழ மன்னர்களை அது இன்னைக்கு நீங்க பொற்கால ஆட்சின்னு நீங்க சொல்றீங்களா? இவ்வளவு அநியாயம். வன்முறைகளின் மூலமாகவே உங்கள் ஆட்சி அதிகாரத்தை நிலைநாட்டி இருக்கிறீர்கள் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். எந்த சோழன் ஓட்டெடுப்புக்கு 14 ஓட்டெடுப்பு நடத்துறவங்க, எலெக்ஷன் கமிஷன் மாதிரி இருக்கிறவங்களை நானே நியமிப்பேன்னு அவங்க சொன்னாங்களா? 11 நாள் கழிச்சு எண்ணுவாங்களா? பதிவான வாக்குகளை விட 5 கோடி வாக்குகள் அதிகமாக எண்ணுவீங்களா? மகாராஷ்டிராவில் 58% பதிவாச்சுன்னா 65% வாக்குகளை நீங்கள் எண்ணுவீங்களா? இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய மக்களில் நீங்கள் பீகாரில் பண்ணியிருக்குது, அடுத்து தமிழ்நாட்டிலையும் பண்ண போகிறாங்க. நீங்கள் 10% மக்கள் இன்னைக்கு கூட வந்திருக்கு, 91% பேர் டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா எவ்வளவு சதவீதம் பேரை நீக்க போகிறாங்கன்னு தெரில. குறைஞ்சபட்சம் 10% பேர் இல்லைன்னு ஆக்க போகிறீங்க. ஒரு 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 அசம்பிளி கான்ஸ்டியூன்சியில் 10% பேருன்னா 2 லட்சம் ஓட்டு இருந்தால் 20,000 பேர். நம்ம லீடிங் மற்ற மாதிரியான கணக்குகள் பாருங்கள், 20,000க்குள்ளே எவ்வளோ வருது, 1000க்குள்ளே எவ்வளோ வருது. இதெல்லாம் பண்ணிட்டு இவங்களோட நீங்கள் அவரை சேர்ப்பீங்களா?
நீங்கள் வந்து பசுவை கொன்றது தன்னுடைய மகனாக இருந்தாலும் நான் தண்டனை கொடுக்குறேன்னு சொன்னேன். அந்த தண்டனை சரியா இல்லையாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் வந்து ஒரு 14 பேரை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கினவங்களை நீங்கள் வெளியே அனுப்பலையா? ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போட்டு நீங்கள் வரவேற்கலையா? இது சோழ மன்னர்களை அவமானப்படுத்துகிற செயல், தமிழ்நாட்டை அவமானப்படுத்துகிற செயல். இங்கே அவர் வந்தது எதுக்காக வந்திருக்காரு அப்படின்னா, சோழர்கள் ஆட்சி பொற்கால ஆட்சின்னு சொல்ல வரல, தன்னுடைய ஆட்சியை பொற்கால ஆட்சி, சோழர் கால ஆட்சின்னு சொல்றதுக்காக வந்திருக்காரு. அது அவமானப்படுத்துகிற செயல். தமிழர் வரலாற்றை தனதாக்கி கொள்ள முயற்சிக்குது பாரதிய ஜனதா கட்சி. இல்ல, தனதாக்கி கொள்ள முயற்சிப்பதல்ல, அதை ரொமான்டிசைஸ் பண்ணி இல்லாத. இப்போ நீங்கள் சில நேரங்களில் தமிழ்நாட்டில் பொதுவாகவே இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் ஒரு லாஜிக்கலாக ஆர்கியூ பண்ணி சரி தப்புன்னு சொல்கிற விஷயங்கள் இருக்குது. பொற்கால ஆட்சிலாம் ஒன்றும் இல்லை, அது இனிமே தான் வரணும். எந்த மன்னரும் சரியா? அப்போ நீங்கள் இது பொற்கால ஆட்சி இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்களா? தமிழர்கள் வரலாற்றையே இவர்கள் மறுதளிக்கிறார்கள். ஒன்றும் சேர சோழ பாண்டியர்கள் கடையில் போர் நடந்ததில்ல, யாரை நீங்கள் கொண்டாடுவீங்க? யாரை கொண்டாடுவீங்கன்னு கேட்குறாங்க. இவங்க எல்லாம் தமிழர்களாக தானே இருந்தாங்க. தமிழனை கொன்ற தமிழன்னு சொல்லுவீங்களா நீங்கள்? அந்த ஒரு எப்போதுமே வரலாற்றை பற்றி சொல்லுகிற போது தற்காலத்துக்கு பொருத்தமானதாக அதை மாற்றுவதற்கான முயற்சியில் நீங்கள் எப்போதுமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மிகப்பெரிய தவறுகளை பண்ணுறீங்க. அது அந்த காலத்தில் நடந்தது. அந்த காலத்தில் நடந்ததில் இது நல்ல ஆட்சி, அவ்வளோதான். அதோட விட்டுட்டு போயிட்டு இருக்கு. கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது மாற்றங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தொடர்ச்சியா பேசப்படுறது உண்டு. அதை எப்படி பாக்குறீங்க? இன்னும் 8 மாசம் இருக்கு. என்ன 8 மாசம் இருக்கிற போது இப்போ கூட்டணி மாற்றம்னு யார் பேசிட்டு இருக்காங்க? ஆக்சுவலா திமுக அதோடு உடன்பாடு கண்டு இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்க எந்த கட்சியும் கூட்டணி மாறும் என்று சொல்லியிருக்காங்களா? திருமாவளவன் சொல்லியிருக்காரா? சிபிஐ சொல்லியிருக்கா? சிபிஎம் சொல்லியிருக்கா? காங்கிரஸ் சொல்லியிருக்கா? நீங்கள் தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு அது இல்லை. மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் சர்ச்சை, வழக்கறிஞர் வாஞ்சிநாதனை குறிவைக்கிறாங்க அப்படின்னு அவருக்கு ஆதரவான குரல்கள் எழும்பியிருக்கு. நீதியரசர் ஜி.ஆர். சாமிநாதன் அவர் வந்து வாஞ்சிநாதனை நேரடியாக கேட்குறாரு, நான் சாதி ரீதியாக எப்போதாவது நடந்து கொண்டானா என் மீது ஏன் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறீங்க அப்படின்னு. அவர் எழுத்து மூலமாக நீங்கள் எதை கேட்டாலும் நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்று வாஞ்சிநாதனுக்கு ஆதரவாக ஓய்வு பெற்ற நீதியரசர்கள்லாம் குரல் எழுப்புறாங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த இஷ்யூவை? இல்லை, இதில் வாஞ்சிநாதன் சரியா, திரு நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் சரியாங்கிறதுக்கெல்லாம் போகல. அது விவாதிக்கப்பட்டு தான் வர வேண்டும். ஆனால் என் மீது விமர்சனமே வைக்கக்கூடாதுங்கிறது என்ன விதமான மனநிலை? நேரடியாக ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்க, நீங்க என்ன கோழையா? அதை கூட சொல்ல மாட்டீங்களா? இல்லை, அது தப்பு. ஒரு வருத்தம் தெரிவிக்கணும். நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் 1 to 1 ஜி.ஆர். சாமிநாதனும் வாஞ்சிநாதனும் தனியாக சந்திச்சுக்கிறாங்க. ஏன்பா கோலம் மாதிரி இருக்கான்னு கேட்கறது வேற. நீதிபதியினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டு நீதிபதியாக கேட்குற போது இப்படி கேட்கறதுனா நீங்கள் என்ன பண்ணணும்? சம்மன் கொடுக்கணும், விளக்கம் கேட்கணுமே தவிர நீ ஒரு கோழை அப்படின்னு நீங்கள் டிக்ளேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கா? என்ன விதமான மனநிலை இது? ஏன் உங்களை விமர்சிக்கவே கூடாதா? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சனாதனம் பண்ணுறவங்க தப்பே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி, இல்லையா? சொல்கிறாரு. காஞ்சி சங்கராச்சாரியார் சனாதனத்தை ஆதரிச்சவர் தான், இல்லையா? அந்த வழக்கு முடிஞ்சிருச்சே. இல்லை, அந்த வழக்கை பற்றி நான் பேசலை. வேலைக்கு போகிற பெண்களில் பெரும்பகுதி ஒழுக்கம் இல்லாதவர்கள் பேசினார் இல்லை. எனவே சனாதனம் பண்ணவர் தப்பு பண்ண மாட்டார், பெரும்பான்மையான பெண்கள் தவறு செய்கிறவர்கள். அப்படியா? எச்சில் பொருள்ன்றது அவரவர் இஷ்டம்னு, அவரவர் நம்பிக்கை சார்ந்ததுன்னு திரு ஜி.ஆர். சாமிநாதன் சொல்லியிருக்கார். நரபலி கொடுக்கறது கூட தான் அவரவர் விருப்பம் சார்ந்தது. ஏற்றுக்கலாமா? இங்கே பாருங்க, உங்களுடைய தனிப்பட்ட சமூக கொள்கைகளை நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ள உங்கள் சமூகம் சார்ந்த விஷயங்களில் கடைபிடிப்பது என்பது வேறு. நீதிமன்றத்தில் உட்கார்ந்திருக்கிற போது அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லி இருக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் நீங்கள் தீர்ப்புகளை வழங்க வேண்டும். நீங்கள் எல்லா நீதிபதிகளுக்கும் அவரவருக்கு தனிப்பட்ட அரசியல் சார்ந்த கருத்துக்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது.
அதனால தான் நம்ம ஊரில் என்ன சொல்லியிருக்கோம்னா நீதியின் ஆட்சின்னு சொல்கிறதில்ல, நம்ம சட்டத்தின் ஆட்சின்னு சொல்கிறோம். ஏன்னா சட்டம்னா அது இயற்றப்பட்ட தொகுப்புகள் இருக்கிறது, அதன் அடிப்படையில் தான் நீங்கள் சொல்லணும். இது என்ன விதமான மனநிலை? நான் என்ன கேட்குறேன், ஒருத்தர் தப்பே பண்ணலை, அவரை 6 மாதம் ஜெயில் தண்டனை கொடுத்துட்டாங்க, இப்போ அவர் பேசின பேச்சு போயிட்டு. இப்போ நான் என்ன கேட்குறேன், தவறு செய்யாதவருக்கு தண்டனை கொடுத்ததை நீங்கள் மீட்டு வந்து விட்டீர்கள், தவறு செய்தவரை காப்பாற்றுவதற்காக பொய்யாக நாடகம் ஆடியவருக்கு என்ன தண்டனை கொடுத்துருக்கணும்? நீங்கள் இதை சொல்லிட்டீங்க, ரைட், அவரை காப்பாற்றி விட்டீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, உண்மையிலேயே அந்த 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 ஆக்சிடென்ட் நடந்தது உண்மை என்றால், இவர்கள் பயணித்தது உண்மை என்றால், ஒருத்தன் இறந்தது உண்மை என்றால், அந்த இறந்தவனை கொன்னவங்க ஒருத்தங்க இருக்காங்கல்ல ஆக்சிடென்ட்ல, நோக்கத்தோடோ நோக்கமின்றியோ ஒரு கொல்லப்பட்டு விட்டார், அதுக்கான குற்றவாளி யாரு? அவரை தண்டிக்க விடுறீங்களா? உங்களுக்கு தெரிஞ்சே தண்டிக்க விடுறீங்களா? இதை சொன்னவர் அதை இல்லை அவங்க சிஸ்டர் தான் பண்ணாங்கன்னு ஏன் சொல்லலை? இதுக்கு பேர் என்னது? நீங்கள் நீதிபதியாக இருந்தால் நீதிமன்றத்துக்கிட்ட நீங்கள் மறைக்கலாம், ஆனால் நான் மறைச்சேன்னா அது தப்பு. எப்படி சரியாக இருக்கும்? இல்லை, ஆனால் சமீப காலமாக நீதியரசர் ஜிஆர் சாமிநாதன் குறித்து பல சர்ச்சைகள் பேசப்பட்டுக்கிட்டே இருக்குல்ல, டார்கெட் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கா? என்ன டார்கெட் அவரை? நீங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு பதிலாக நபர்களை குறிவைக்காதீங்க, நீங்கள் எப்போதுமே கருத்துக்களுக்கு பதில் சொல்லுங்கள். காந்தி ஒரு கருத்தை சொன்னார் என்றால் காந்தியினுடைய கருத்துக்கு பதில் சொல்வதற்கு பதிலாக காந்தியவே போட்டு தள்ளுறது. கல்புர்கியும் லங்கேஷும் ஒரு கருத்து சொன்னாங்கன்னா அந்த கருத்தை எதிர்கொள்ள முடியாத போது அந்த நபர்களை போட்டு தள்ளுறது. இப்போ நீங்கள் வாஞ்சிநாதனுக்கு ஆதரவாக யாராவது பேசுனா அந்த ஆட்களை போட்டு தள்ளுறதுன்னு கிளம்புறீங்க. என்ன பழக்கம் இது? இது என்ன விதமான அணுகுமுறைன்னு நான் கேட்குறேன். நீ அவங்க கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. கோழைன்னு கேட்குறது ரைட்டா தப்பா? ரைட்டுன்னு சொல்லுங்க. நீங்கள் இல்லை அவர் ஜாதி ரீதியாக பார்க்குறாரு, நான் சொல்கிறேன் மத ரீதியாக கூட பார்க்குறாரு, பாஜக ஆதரவாக இருக்காருங்கிற அபிப்பிராயம் எனக்கு இருக்குது. நீங்கள் ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிறா, ஒரு மாணவி, உடனே அதை சிபிஐக்கு விட்டீங்கல்ல, என்னாச்சு? ஒரு 4 பேர் கத்துனா உடனே சிபிஐக்கு விட்டுருவீங்களா? நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்ட கேட்க மாட்டீங்களா? சிபிஐகிட்ட கேட்க மாட்டீங்களா? போலீஸுக்கிட்ட கேட்க மாட்டீங்களா? அதுக்கு பேர் என்னது? ஏங்க நீங்கள் அதாவது நீங்கள் ஒன்றை தெரிஞ்சுக்கங்க, இன்றைக்கு நீதித்துறை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக இந்துத்துவவினரால் அது அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படுகிறது என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க. விக்டோரியா கௌரி அவங்க அவங்க வழக்கறிஞராக இருந்தபோது பச்சை பயங்கரவாதம் எல்லாரும் அதை பற்றி பேசுகிறாங்க, ஆனால் எங்கள் ஊரில் வெள்ளை பயங்கரவாதம் இருக்குன்னு கிறிஸ்தவர்களை ஒரே நேரத்தில் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவரையும் சொல்லலையா? விமர்சிக்கவே கூடாதா? உச்சநீதிமன்றம் நீதிபதிகள் 33 பேரில் ஒரு இஸ்லாமியர் ஒரு கிறிஸ்தவரை தவிர 31 பேர் இருக்காங்க. அதில் 9 பேர், அந்த 31 பேர் இந்துக்கள்ங்கிற கேட்டகரியில் நீங்கள் சேர்க்க முடியாது. ஏன்னா காஸ்ட்லாம் நீங்கள் வரையறுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமப்படுவீங்க நீங்கள். ஆனால் அதே சமயத்தில் என்னன்னா, இந்த 31 பேரில் 9 பேர் விஹெச்பி, இந்தியாவினுடைய மிக மோசமான வன்முறைகளை நடத்திய விஹெச்பியினுடைய 1 அல்லது அதுக்கு மேற்பட்ட நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்காங்க. இதனுடைய விளைவாக இது வருகிறது. நீங்கள் இன்னைக்கு அதை பார்க்காம இருந்துட்டீங்கன்னா நீங்கள் சிரமப்படுவீங்க. அதனால தான் ஆர்எஸ்எஸ் ஆரம்ப காலம் தொட்டு அவங்க 3 விஷயத்தை சொல்லிட்டு வந்தாங்க. 1, பாபர் மசூதியை இடித்து விட்டு ராமர் கோயில் கட்டுவது. 2, அரசமைப்பு சட்டத்தின் 370 ரத்து செய்வது. 3, பொது சிவில் சட்டம். 2, இந்த அரசாங்கம் தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தையும் பணபலத்தையும் அடியாள் பலத்தையும் வச்சு நிறைவேற்றியது. அதில் எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஆனால் அது நீதிமன்றத்துக்கு போகிற போது நான் பகவான் ராமன்ட்டே கேட்டு நான் அந்த தீர்ப்பு எழுதுனேன்னு சொல்கிறாரு. இன்ஃபேக்ட் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா ராம் லல்லா, குழந்தை ராமர் தான் ஒரு வாதிகிட்ட கேட்டு, நீங்கள் லாஜிக்கலாக நீங்கள் அதை கேட்டிங்கன்னா கூட இல்லை, வாதிகிட்ட கேட்டே நீங்கள் தீர்ப்பு எழுதுவீங்களா? அரசமைப்பு சட்டம் 370 ரத்து செஞ்சதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? இந்த போன ஆண்டு செப்டம்பரில் தேர்தல் நடத்துவோன்னு சொல்கிறாங்க, அதை அந்த மாநிலத்தை ஒன்றாக இணைச்சிருவோம், அதாவது மாநில அந்தஸ்து கொடுத்துருவேன்றாங்கன்னு முடிச்சுட்டு போனீங்க. பேசாமல் இருக்க முடியுமா? சங் பரிவாரினுடைய 3/2 நீதிமன்றம் அங்கீகரித்திருக்கிறது, மறந்துடாதீங்க. பாபர் மசூதி இடிக்கப்பட்டது உலகம் முழுவதும் பார்த்துட்டு இருந்தது.
அது வெறும் பாபர் மசூதியா இருக்காது. நீங்க மனசுல வச்சுக்கோங்க. சைவத்துக்கும் வைஷ்ணவத்துக்கும் சண்டையே நடக்கலையா? வைணவத்துல வடகிழக்கும் தென்கிழக்கும் நடக்கலையா? சைவத்துக்கும் சமணத்துக்கும் சண்டை நடக்கலையா? எவ்வளவு பேர் கழுவிலேற்றப்பட்டார்கள் என்று நம்முடைய வரலாறுகள் பேசலையா? நீங்க இப்படியே சொல்லிட்டு போனீங்கன்னா எங்க போய் நிற்பீங்க? எனவே நீதிமன்றம் சில நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஒரு பக்கச்சார்பாக நடந்து கொண்டு கொள்கிறார்கள் என்கிற விமர்சனம் மிக நியாயமானது. அது குறித்து பேசப்பட வேண்டும். எனவே நீங்க ஆட்களை குறி வைக்காதீங்க. கனகராஜ் மோசமான எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்லியிருக்கான். அதானே வள்ளுவன் சொன்னது. நான் மோசமானவங்கிறதுக்காக நான் உண்மையை சொல்ல மாட்டேங்கிற முடிவுக்கு வராதிங்க. என் பின்புலத்தை ஆராயாதீர்கள். அது நீங்க ஆராயிறதுல நான் ஒன்றும் தப்புலாம் சொல்ல மாட்டேன். ஆனா முதல்ல என் கருத்துக்கு பதில் சொல்லுங்க. அந்த கருத்தை விட்டுட்டு நீங்க அப்படி சொன்னதுனாலதான், ஆட்களை பார்த்து மட்டும் நீங்க தீர்ப்பு கொடுத்ததுனாலதான் பாண்டியன் நெடுஞ்செழியன் செத்து போனான். நம்ம வெண்மணி காலத்துல இருந்து 44 பேரை உயிரோட எரிச்சவன், ஒரு கார் வச்சிருக்கவன் எரிக்க மாட்டான்னு சொன்ன காலத்துல இருந்து நம்ம ரொம்ப தூரம் வந்திருக்கோம். நீங்க பில்கிஸ் பானு வழக்குல பிராமணர்கள் தப்பு பண்ண மாட்டாங்கன்னு சொன்னத காலத்துக்கு வந்து சேர்ந்து அதை ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். உச்சநீதிமன்றம் தலையிட்டு இருக்கு. எனவே நபர்கள் மீது குறி வைக்காதீர்கள். அவர்களுடைய கருத்துக்கள் தவறென்றால் அதன் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது எடுங்க. எனவே ஒரு விமர்சனம் வச்சாலே விமர்சனம் வைக்கிறவன் மேல எது டார்கெட் பண்றீங்க? அதுவே உங்களுடைய நோக்கத்தை காண்பிக்குது. நன்றி. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.